அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். அதாவது பணம் ஒருவருக்கு இருந்தால் எதையும் சமாளித்து விடலாம் என்று சொல்லிக்கொள்வது தவறு. பணத்தை வைத்துக்கொண்டு அனைத்தையும் சமாளித்து விடலாம் என்பது மிக மிக தவறு. பணம் மிக மிக முக்கியம்தான். ஆனால் அனைத்தையும் சமாளித்து விடலாம் என்று சொல்வது தவறு. ஒரு மனிதர் குடும்பத்துடன் 2 மகன்களுடன் தம்பதியர் மாதம் 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் மிக வசதியானவர்கள் வசிக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ், அது உள்ளேயே எல்லாமே இருக்கின்றது. இருந்த என்ன பிரயோஜனம்? அந்த மகனில் ஒருவருக்கு உடல் நலம் திடீரென்று பாதிக்கப்பட்டு விட்டது. செக்யூரிட்டி 2 பேர் இருக்கின்றார்கள் நுழைவாயில். 2 பேர் சுற்றி கொண்டு இருப்பார்கள். மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருந்தாலும் பராமரிப்புகள் பயமில்லாமல் இருக்கலாம். இப்படி இருந்தது. ஆனால் மகனுக்கு திடீரென்று உடல் நலம் பாதிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது இன்டர்காமில் செக்யூரிட்டியிடம் சொல்லி, இன்னொரு மகன் இல்லை, தகப்பனாரும் உடல் நலம் சரியில்லை, தாயும் சரியில்லை, இன்னொரு மகன் சொல்லி அவர் வெளியில் சென்று விட்டார் வேலை நிமித்தமாக. இந்த மகனை வண்டி எடுப்பதற்கு ஒரு காலுக்கு 3 கார் இருக்கின்றது, எடுப்பதற்கு ஆள் இல்லை. கால் டாக்ஸியை இன்டர்காமில் சொல்லி வருவதற்குள் அவருக்கு பக்கவாதம், டைம் அதிகமாகிவிட்டது. ஆஸ்பத்திரிக்கு சென்றால், காலதாமதமாகி கொண்டு வந்தீர்கள்? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மேக்சிமம், அவ்வளவுதான். கொண்டு வந்திருந்தால் இந்நேரம் கைகால்களை செயல்படுத்தி இருக்கலாம். இப்பொழுது கொஞ்சம் சிரமம்தான், இருந்தாலும் ஐசியூவில் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? பல கோடிக்கு அதிபதி, அங்கே 4 செக்யூரிட்டி இருக்காங்க, 3 கார் இருக்குது, அனைவருக்கும் கார் ஓட்ட தெரியும். ஒரு சகோதரர் வெளியில் சென்று விட்டார். ஒரு சகோதரர், இளைய சகோதரர் மட்டும் வீட்டில் இருந்தார். அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு விட்டது. வண்டி வருவதற்குள் தாமதமாகிவிட்டது. கீழே கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்வதற்குள் அங்கு மருத்துவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பணம் இருந்தால் அனைத்தையும் சாதிக்கலாம் என்பது மிக மிக தவறு என்று புரிந்து கொள்ளலாம். பணம் மிக மிக முக்கியம்தான், இருந்தாலும் அது ஒன்று மட்டும் போதாது. தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா, கோயம்புத்தூர்.